ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய இந்த 2 வசனங்களையும் குறித்து சொல்லும் பொழுது இது இந்த பாடலா இது மேசியாவை குறித்து பாடப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன பாடல் அப்படிதான் எழுதப்படுகிறது. அதே நேரத்துல இந்த முதல் 2 வசனங்களும் நிறைவேறப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தமாய் வேதத்திலே நமக்கு தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறதை நான் பார்க்க முடியும். நம்ம இன்னும் அதை தெளிவா பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல தெளிவாக அல்லேலூயா அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரு வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனத்தை. ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீருடைய தாசனாகிய தாவீது வாக்கினாலே உரைத்தி அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பெந்தியு பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா. புரியுதா? தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. யார் எழுதுனதுன்னு பாடுறாங்க, இவங்க சொல்றாங்க. ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? யார் எழுதுனாது? தாவீதுனுடைய வாக்குனால நீங்க உரைத்தீரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சங்கீதம் 2 தாவீதுனுடைய ஒரு தீர்க்க தரிசன பாடல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறப்பட்டதாகவும் இவங்க என்ன சொல்றாங்க? ஜெபிக்கும் பொழுது சொல்ல மாட்டீங்களே, ஜெபிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எந்த சூழ்நிலையில அவங்க சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக அவர்கள் நிறுத்தப்படுகிற சூழ்நிலையில அப்படின்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் தேவாலயத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்படி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து பேதுரு யோவான்னு சொல்றாங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடவென்று சொன்ன பொழுது பிச்சை கேட்டு கொண்டு சப்பானியாய் உட்கார்ந்திருந்த மனிதன் குதித்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவனை தேவாலயத்துல கண்ட பொழுது அந்த ஜனங்கள் ஆலோசனை சங்கத்தார் எல்லாருமே கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தினால இவைகளை நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்றத கேட்கும் பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே இவைகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசுகிறார்கள். பேசும் பொழுது அவர்கள் ஹல்லேலூயா சிலர் ஆண்டவரை துதிக்கிறாங்க, சிலர் விரோதமாய் எழும்புகிறார்கள். எழும்பி இந்த நாமத்தை குறித்து இவர்கள் இனி பேசாதபடிக்கு, இது பரவாதபடிக்கு எப்படியாவது தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் சில ஆலோசனைகளை பண்ணி எல்லாவற்றையும் ஹல்லேலூயா செய்கிற நேரத்துல தான் இந்த சங்கதிகளை எல்லாம் ஹல்லேலூயா அவர்கள் ஹல்லேலூயா ஜனங்களுக்கு சொல்றாங்க, ஆராதிக்கிற சபைக்கு சொல்றாங்க. சொன்ன பொழுதுதான் அந்த சபையார் சொல்றாங்க பாருங்க, 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய 25, 21 பார்க்கும் பொழுது நடந்த சங்கதிகளை எல்லாரும் தேவனை மகிமை எல்லாரும் சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை என்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அதனுடைய அல்லேலூயா அது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும்
சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்றாங்க. அந்தபடியே உமது கரம் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி அல்லேலூயா ஏரோதையும் பெந்தியு பிலாத்தையும் புற ஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். 31வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அப்போ இந்த சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது நமக்கு ரொம்ப ஆழமாய் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சங்கீதத்தில் காணப்படுகிற தீர்க்க தரிசனம் அந்த முதல் 2 வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நிறைவேறப்பட்டதாக வேதத்திலே தெளிவாய் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனுடைய முதல் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் நமக்கு இப்ப நல்லா புரியும் நினைக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன்னு சொன்னா, அல்லேலூயா, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவர் மேசியாவாக இந்த பூமியிலே கடந்து வந்த அவருக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 2வது வசனத்தை சொல்லும் பொழுது நான் அதை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுவேன். ஆனா அந்த ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்னு சொல்லும் பொழுது அது அல்லேலூயா வேறு விதமாய் அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஜனங்களுடைய சிந்தனைகள் இன்னைக்கு விருதா காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. விருதா காரியம் என்றால் என்ன? தேவையில்லாத, அல்லேலூயா, பிரயோஜனம் இல்லாத, உபயோகம் இல்லாத காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற அனுபவம் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஜெபிக்கிறார். 66வது சங்கீதம் 18வது வசனத்துல, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றார், அக்கிரம சிந்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதினதான நிருபத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை கவனித்து பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய சிந்தையை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, அது மாத்திரமல்ல ஏக சிந்தை, அல்லேலூயா, அது மாத்திரமல்ல வீணான சிந்தை, இப்படி அநேக காரியங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஏசாயா சொல்லும் பொழுது 43ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை இப்படி சொல்றதை பார்க்கிறோம். முந்தினவைகளை, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தை என்பது அல்லேலூயா சாதாரணமான ஒன்று கிடையாது. அது கற்பனையாகவே இல்லாத ஒரு பொருள், நமக்கு முன்பதாய் தோற்றத்தில் வெளிப்படாதவைகளையும் கற்பனையாய் ஒரு பிக்சரைஸ் பண்ணி நமக்கு காண்பிக்கிறது தான் மனிதனுடைய சிந்தையாய் இருக்கிறது. முரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லேலூயா முதல் காரணமாய் வெளிப்படுவது சிந்தைதான். மனிதன் சிந்தனையினால் தான் முதலாவது பாவத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசித்த பின்பதாக தான் அவன் அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கூட
கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. அல்லேலூயா. அவன் இருதயத்தின் நினைவுகள், அவனுடைய சிந்தை எப்படி இருக்குதா? பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது. அந்த இருதயத்துல அந்த சிந்தனையில வருகிறதான பாவங்கள், அந்த எண்ணங்கள் தான் மனிதனை பாவத்திற்கு நேராய் தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு மனிதனை சத்துரு பிடிக்கிற இடம் அவனுடைய சிந்தை தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வீணானவைகளை சிந்திக்க வைக்கிறது. இங்க ஏசாயா சொல்றாரு, முந்தினவைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. இதை சொல்லும் பொழுது அல்லேலூயா எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இஸ்ரவேல் அல்லேலூயா எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஒடுகிற ஒரு கானான் தேசத்திற்கு நேராய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் நடத்தி கொண்டு வருகிற நேரத்துல அவருடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நாங்கள் எகிப்தில இருந்தால் நலமா இருந்திருக்குமே, நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாமே. அவங்களுடைய சிந்தை சொல்லுது, முந்தினவைகளை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறது. அங்கே இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அங்க நாங்க இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டதெல்லாம் நாங்க நினைக்கிறோம். வெள்ளரி காய்கள், பூண்டுகள், ஆலலிய கொமட்டி காய்கள் எல்லாம் நாங்க புசித்ததை நாங்க இப்ப நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையும் அப்படித்தான் காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சித்து சந்தித்து ஆவிக்குரிய பிரகாரமாய் சபையிலே நிலைநிறுத்தி ஆண்டவர் மேலானவைகளை நீங்க சிந்தியுங்க, மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நீங்க நாடுங்கள், சிந்தியுங்கள், யோசியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கிறதெல்லாம் பின்னானவைகளை யோசித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவ வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரு, அந்த விட்டு வந்த பாவங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேனா, ஒருவேளை அங்கே இருந்திருக்கலாமோ, இல்ல அப்படிப்பட்ட காரியத்திலே நம்ம இருந்திருக்கலாமோ. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பழையவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிற அனுபவம். இன்றைக்கு நம்முடைய சிந்தை புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய காரியங்களை நமக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சிந்தை மாறணும். ஆவியின் சிந்தையாய் நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய சிந்தையை யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே ஒரு கற்பனை அப்படியே ஒன்று யோசிக்க ஆரம்பிப்போம். யோசி அது பயங்கரமா என்ன பண்ணிடுவோம், உள்ள போயிடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்னா ஆவிக்குரிய சிந்தையா இருக்க வேண்டும். ஆவிக்குரியவைகளே யோசிக்க வேண்டும். ஆவிக்குரியவைகளே நம்ம தியானிக்கிற அனுபவம் உள்ள போட்டு நம்ம அதையே கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை, அவனுடைய வருகை எப்படி இருக்கும், பரலோகத்தின் மேன்மை எப்படி இருக்கும், இவைகளை குறித்தவைகளாய் நம்முடைய சிந்தை நம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல பாருங்க, பேதுரு இப்படி சொல்றார், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து மாம்சத்துல பாடுபட்டார், ஆனா அவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா பிதாவை குறித்தவைகளா இருந்தது. அவருடைய சிந்தை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாகவே காணப்பட்டது. மேலானவைகளை குறித்தே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளும் வெளிப்படட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்றாரு பாருங்க, ஆளலே நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எதையுமே நம்ம சிந்தனையில போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலும் சரிதான், இல்ல ஏதோ ஒரு பாவம் நமக்கு முன்னாடி வந்துட்டாலும், இல்ல எதையோ நம்ம யோசிச்சு என்ன செய்யக்கூடாது, அதை வளர விடக்கூடாது. அதே நேரத்துல நமக்கு என்ன கஷ்டங்கள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கணும். ஆண்டவரே அல்லேலூயா, இதை நீங்க பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே, இதை என் சிந்தனையில போட்டு நான் வைக்க விரும்பவில்லை. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவனுடைய சமாதானம், ஆண்டவருடைய அந்த தெய்வீக சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ சிந்தைகளை குறித்து இன்னும் நம்ம அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க தியானிக்க வேதத்திலே காணப்படுகிறது. ஆனா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விருதா காரியம், வீணான காரியம், நம்ம தேவையில்லாதவைகளை நம்முடைய சிந்தனையில என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. அதுதான் அது நம்ம சிந்திக்க சிந்திக்க யோசிக்க யோசிக்க மாம்ச சிந்தையாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. அது தேவனுக்கு விரோதமான பகையாய் மாறிவிடும். இங்கு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறாங்க. சிந்தித்து அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தருக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். எழும்பி கூடி நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம வீணான அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலகுறோன்றதை புரிஞ்சிடணும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிப்போம். அப்புறம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் நம்ம நிற்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய சித்தங்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு என்ன நன்மை வருது, என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளா நாம் தள்ளப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. ஆனபடினாலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய சிந்தனையை நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சிந்தனை ஆண்டவரை குறித்தவைகள், பரலோகத்தை குறித்தவைகள், தேவனுக்கு அடுத்தவைகளை குறித்து காணப்படுகிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரியவைகளையே நம்ம சிந்தித்து கொண்டிருப்போமே ஆனால் நமக்குள்ள நித்திய ஜீவன் வெளிப்படுவதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. அல்லேலூயா. சிந்த மண்டலம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு சொல்றார், முந்தினவைகளை குறித்து ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? பழைய காரியத்தை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? முடிஞ்சு போன காரியங்களே உங்க இறுதி சிந்தைக்குள்ள வச்சு வச்சு அதை நீங்க பெருசாய் நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நம் கர்த்தரிடத்துல திரும்புவோம். ஆண்டவருக்காக பாடுகளையும் அல்லேலூயா சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அவைகளை சகித்து ஆண்டவருக்காய் வாழுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட்டாரோ, அவருடைய சிந்தை முழுவதும் அதுவாகவே இருந்ததோ, அதை போல நாமும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக.